அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்கு எதிரிகள் இவர்கள் தான். எப்பவுமே தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு எப்பவுமே அசுரகுரு அணியுடைய கிரகங்கள் சாதக நிலையில் இல்லாத பொழுது சுய ஜாதகத்திலே சரி கோச்சாரத்திலே அதோடைய தாக்கம் கடுமையாக இருக்கும். பட் அதை ஜாலியாக ஹேண்டில் பண்ண உங்களால் முடியும். அதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக தான் இருக்க போகுது. நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழ போகிறீங்க. நினச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஸோ இதை அமையறதுக்கு தான் சில சூட்சமான ரகசியங்களை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கேட்டு இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக டீல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கையில் கிடச்சிடும், உங்கள் கையில் இருக்கும். இது புதன் அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா 5, சுக்கிரன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6. இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினீங்கன்னா 11 கூட்டினா 2 சந்திரன் உங்கள் மனசு. உங்கள் ஜாதக ரீதியாகவும் சுய ஜாதக ரீதியாகவும் மேஷத்துக்கு 4ஆம் வீட்டு சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமாக எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் சந்திரன். அந்த சந்திரனுடைய வீட்டில் தான் புதன் கிரகமும் இருக்குது. அதே வீட்டில் தான் சனி கிரகமும் இருக்குது. அதே வீட்டில் தான் குருவுடைய விரையாதிபதியான குருவும் இருக்கிறார். சில தேவகுரு அணியும் அசுரகுரு அணியும் அந்த சந்திரனோட வீட்டில் இருக்குது. மனசுக்காரகன். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா துரோகத்தை செய்ய வைக்கும், மற்றவங்களும் துரோகம் செய்வாங்க. இந்த 2 விதியும் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பிறந்த தேதியில் கூட இந்த 2ஆம் நம்பரில் ரொம்ப ஏமாறுவாங்க, இல்லை ரொம்ப ஏமாற்றுவாங்கன்ற விதியை செஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ அது நியூமராலஜி, அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. சந்திரன்ற விஷயத்த சொல்கிறேன். இந்த சந்திரனுடைய அம்சம் இருக்கிறவங்க எப்பயுமே அதிகமாக ஏமாறுவாங்க, இல்லை அதிகமாக ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. ஏமாறுவாங்க. இந்த 2 விதி நடந்துகிட்ருக்கும். அப்போ இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் 4ஆம் இடத்தை எப்பயுமே பலப்படுத்திட்டுனா எதிரியோடைய அமைப்பும் தேவையில்லாத ஒரு பயணங்களும் இந்த 3, 6 மாரகஸ்தானம் பண்ண 2, 7 மாரகஸ்தானம் பார்த்திங்கன்னா 2, 7 சுக்கிரன் தான் அந்த 6ஆம் நம்பர். புதன் 5ஆம் நம்பர். அது பார்த்திங்கன்னா 3ன்ற அலைச்சலும் 6ஆம் என்ற எதிரி. அப்போ கன்னி ராசிக்காரங்க மேஷராசிக்கு எதிரியான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் புதன் ஓவர் பவராக இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாகவே இருக்கும். இதே கன்னி ராசிக்காரங்களில் செவ்வாய் அந்த ராசியிலே வலிமை பெற்றிருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ அது யார் கண்ட்ரோல் வச்சுக்கூடாது. ஆனால் இந்தமாரி விதிகள் இயங்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சபட்ச விராக்தி தன்மை, கவலைகள், ஏமாற்றம், விரயம், தொடர்ந்து வலிகள், இது எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இதுக்கு இடம் எப்படி கொடுக்குறீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓவர் அதீத அன்பு வைக்காதீங்க. அதீத அன்பு வச்சா அதுக்கான எதிர்வினைன்றது நீங்கள் அதுக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்கே அதிக அன்பு வைக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இழப்புகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் எக்ஸ்ட்ரீமாக நடந்துகிட்ருக்கும். துரோகம், வலி, ஏமாற்றம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்களே விதைச்சிக்கிற விதை மாதிரி. ஏன்னா எல்லோரும் வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லோரும் இழக்க வச்சிடும். எல்லோரும் வேணும்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. அதே சமயம் ஓவராக கோவப்பட்டுறாதீங்க, அவங்க அவமதிச்சிடாதீங்க, கடுமையாகவும் பேசிடாதீங்க. ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட்லேயும் இதை செஞ்சிடக்கூடாது, அந்த ஆஸ்பெக்ட்லேயும் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக புதனுடைய காரகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களை எமோஷ்னலாக லாக் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய வீக்னஸை வெளியே சொல்லவே கூடாது. உங்களுடைய வீக்னஸ் வெளியே தெரிஞ்சுதுன்னா அதையே வச்சே லாக் பண்ணுவாங்க. இது உங்கள் காதலன், காதலி, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, நண்பர்கள், யாராக வேணாலும் இருக்கட்டும். அப்போ அந்த வீக்னஸ் வெளியே தெரியாமல் இருக்கணும். எல்லா உண்மையை பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக லாக் ஆகிடுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட. இவங்க தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தனிமையில் உட்காந்து அழுதுகிட்ருப்பாங்க, பயந்துட்டுருப்பாங்க, விராக்தியாக இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.
அப்போ இந்த மாதிரியான விதிக்குள் கடினமான சூழலுக்குள் நீங்கள் மாட்டிக்காதீங்க. கடினமான ஒரு சூழலுக்குள் யாரெல்லாம் மாட்டிப்பாங்க கேட்டிங்கன்னா, அடிமையாக, அதாவது அதீத அன்பு வைக்கிறதுன்றது அது மனைவி கணவர் யாராக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கணும், கவனமாக தான் இருந்துக்கணும். நண்பர்கள் உறவுகள் எல்லாத்தையும் அதிகமாக லாக் ஆகிடாதீங்க, எமோஷ்னல் லாக் ஆகிடாதீங்க. உங்களோட வீக்னஸ் வெளியே தெரியாமல் பார்த்துக்குங்க. மென்டலி, ஹெல்த் வைஸ், ஃபினான்ஷியலி, உங்களுடைய பாஸ்டில் நடந்த மிஸ்டேக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியில் தெரியும் போது அதுவே உங்களுக்கு வீக்னஸாக அவங்கள பிடிச்சிக்கிட்டு உங்களை குடும்பப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. இன்றைக்கி ஏராளமான நபர்கள் இது மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்மையை ஓவராக பேசுகிறாங்க. அதுவே ஒரு பெரிய வீக்னஸ் ஆகிடும். இது காதலன் காதலி, நண்பர்கள், உறவுகள் எல்லாத்தையுமே பொருந்தும். திரும்பி சொல்கிறேன், இதில் ஒரு விஷயம் என்னென்னா, யார் வீக்னஸை யூஸ் பண்ணி அதை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட அவங்க அதிகமாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட மாட்டின்னு சிரமப்படுவாங்க. அது வேறு விஷயம். ஒரு சில நேரங்களில் உங்கள் ஜாதகம், சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டிருக்காரு, பாதிப்படைஞ்சிருக்காரு, பகை வீட்டில் இருக்கார், எதிரியுடைய வீட்டில் இருக்கார், சில விதிகளில் ஆப்போசிட் ரியாக்ஷனில் இருக்குன்னா, நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய போகிறோன்னு சொல்லாதீங்க, உங்களோட ஆசைகளை சொல்லாதீங்க. இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து அடி விழுதுன்னா, ஒரு 2 விஷயம் சொல்லும்போதே லாக் ஆகுறீங்கன்னா 3வது விஷயம் சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து முழுமையாக அவங்கள விட்டு விலகி போகிறதாலும் போங்க, இல்லை இன்னான்ற மாதிரி கூட பேசுகிறத வச்சுங்க. இந்த செயலெல்லாம் நீங்கள் செய்ய தொடங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு முழுமையான ஏற்றம், மகிழ்ச்சி, உயர்வான வாழ்க்கை, நல்ல நல்ல விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்க தொடங்கிவிடும். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் சில நபர்களை தவிர்த்துட்டுங்க, பேசுவதுலேயும் ரொம்ப கவனமாக பேசுங்க. என்னன்ற வார்த்தைகள் அந்த நேரத்தில் 4 பேர் கதையை பேசினா சந்தோஷம் கிடைக்குன்றதுக்காக பேசி உங்களுடைய பவரை வந்து குறைச்சிக்காதீங்க. ஒன்ஸ் பலவீனப்பட்டுட்டிங்கன்னா திரும்ப மேலே ஏறி வர முடியாது. நீங்கள் ஒன்ஸ் மேலே ஏறி வரணுன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். எதிரிகளுடைய தொல்லை, எதிர்மறையான வலைகள், இது எல்லாமே உங்களை தூக்கி கயிறு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதில் வலையில் சிக்க வைக்கிறதுக்கு. அதேமாரி சில நேரங்களில் வெட்டு 1 துண்டு 2ன்னு முடியாதுன்றதையும் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் முடியும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்து ஐயோ சரி வரும்போதே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. எது இருந்தாலும் நான் யோசித்து சொல்கிறேன். இப்போதைக்கு என்னால் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கேன். ஒரு பணம் கொடுக்குற விஷயம் வந்தாலும், வாங்குகிற விஷயமா இருந்தாலும், கொடுக்குற விஷயத்துக்கு தான் அதை சொல்ல வேண்டியது இருக்கும். ரொம்ப முக்கியமாக கவனமாக இது பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக எதிரியை வந்து வீழ்த்துறதுக்கான மேஷராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி புதன். எப்பயுமே வந்து புத்திசாலித்தனமாக பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் பதிலுக்கு பேசாதீங்க, கோபமாக பேசாதீங்க, ரியாக்ஷன் அதிகமாக கொடுத்துடாதீங்க டக்குன்னு. அது ஒன்று. அடுத்தது வந்து அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் உடனே ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடம், அதுவும் புதன் தான். 3ஆம் இடம்ன்றது தகவல் பரிமாற்றத்துலேயும் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். ஏன்னா எதிரிகள் வந்து உங்களை இழுக்கிறதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய சில ரகசியங்களும் உங்களுக்கு வலிகள், வேதனைகளை கொடுத்து விடும் பின்னாடி. முடிந்தவரை உங்கள் ரகசியங்களை யாரிடமும் வெளியே சொல்லாதீர்கள். அது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜாக கூட இருக்கலாம், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அரசு வேலை கிடைப்பதற்கு சிவன் கோயிலுக்கு தொடர்ச்சியாக போகணும். ஞாயிற்றுக்கிழமையில் போகணும். ஞாயிற்றுக்கிழமை போகும்போது 5ஆம் இடம் வலிமை பெறும். இப்போ கோச்சாரத்தில் 5ஆம் இடம் வலிமை பெற்றிருக்கு. நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஆக்டிவேட் ஆகிடும். மனசு தெளிவடைஞ்சிடும். தெளிவான பாதைக்குள் நீங்கள் செல்ல தொடங்கி விடுவீர்கள். மிக உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த வாழ்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவும், தொழில் விஷயங்களும் உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லாமே சாதகமாக அமைச்சு கொடுக்கும்.
ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு இந்த மாதத்தில் செல்லும்போது உங்களுக்கு பவர் கிடைக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது வீடு சூரியன். சூரியன் அந்த 5வது வீட்டில் இருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத மகிழ்ச்சியான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இதை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. கோரிக்கை வைங்க. அரசு சம்மந்தமாக, அரசாங்கம் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, தந்தை சம்மந்தமாக, ரொம்ப முக்கியமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக, உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவு இருக்குன்னா கூட அவங்க நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப வெறுப்பு உணர்வு வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் உங்கள் மீது, உங்களை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணணும். பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். மிக உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த நிலை, இவை அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்கொடை எதை கொடுக்க விரும்பினால் இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த காணொளி இது ஒரு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும், கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பம் இருந்தால் அனுப்புங்கள் நன்கொடை. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு ஏற்றம் மகிழ்ச்சி நல்லது நடக்க தொடங்கிவிடும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.